வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், எம்டி ஹேண்ட் சேனல்லேருந்து ஃபேவரைட் கார்ட்டூன்ஸ். இது எங்கள் ஏரியா தமிழ் நாஸ்டாலஜிக். இது எங்கள் ஏரியா அப்படின்றது சுட்டி டிவியோட ஒரு டைலாக். அதில் அந்த ஒரு சாங் வரும் பார்த்துருக்கீங்களா, நேரமாச்சு சுட்டி கண்ணா அப்படின்னு. அந்த இதில் லாஸ்ட்டாக வர ஒரு டைலாக் இது. மேபி சுட்டி டிவியோட கார்ட்டூன்ஸ்லாம் அதிகமாக அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல வந்து சுட்டி டிவி தான் அதிகமாக பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வேறு சேனல்ஸே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சுட்டி டிவி தான் இருக்கும். கார்ட்டூன் நெட்வொர்க்கும் நான் பார்த்ததில்ல. அப்புறம் வேறு என்ன, ஹங்காமா, போகோ எதுவுமே இருக்காது. நிக்கு கூட இருக்காது. நிக்கு கூட நான் ஸ்கூலில் ஒரு 11th 12th அந்த ரேஞ்சில் வரும்போது தான் நிக்கலாம் தான் வந்துச்சு நினைக்கிறேன். நான் கேபிளில் சொல்கிறேன், கேபிள் டிவியில் சொல்கிறேன். ஏன்னா டிஷ் அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் கிடையாது. சுட்டி டிவி இருந்துச்சு. சுட்டி டிவி தான் அடிக்கடி பார்க்குறது அந்த டைமில். இப்போ சுட்டி டிவி ரொம்ப மொக்கையாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப குழந்தைத்தனமாகவே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான சீரியல், என்ன சொல்கிறது, கார்ட்டூன்ஸ் தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அவதாராக இருக்கட்டும், ஜாக்கி சான் இன்னுமே இருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்ன, நிறையா அந்த குளோரியா வினியோட, கிரேசி ஜெஸி, ஜி பூம்பாவா, ஜி பூம்பா இல்லை அது என்ன, ஜி பூம்பாவா, ஐயோ டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குதே. அது என்ன, மா எம்மா 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 எம் அப்படின்னு ஒரு சாங் வருமே. ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவாரு. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று அடுத்தடுத்த சீசன்லாம் வந்துச்சு அதே கார்ட்டூனில். அப்புறம் சகலகலா மேஜிக் ஸ்லேட்னு ஒன்று இருக்கும், வரைகிறதுலாம் அப்படியே வரும்ல அந்த இது. அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும்ல, சூப்பர் கார்ட்டூன்ஸாக இருக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இல்லை பெருசாக. கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் பென்டன்லாம் பார்க்க முடியலன்னு ஏங்கின காலம் அது. என் ஃப்ரெண்டுலாம் வந்து பென்டன் பார்த்துட்டு ஒரு கதையாக சொல்லிட்டுருவான். எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது பென்டனை பற்றி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானும். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபேவரைட் கார்ட்டூன்ஸ் ஸ்டார்ட். அவ்வளோ போயிருக்கியா? மெமரி லேன் உங்கள் அற்புத நினைவுகளை மெமரி லேன் பழைய நினைவுகளை கொண்டு வரும் போல, அதுக்காடி சொல்றாரு. பென்டன் நான் பெருசாக பார்த்ததில்ல, அந்த டைமில் சொல்கிறேன். கிரேசி ஜெஸி, சோட்டாவும் நான் பார்த்ததில்ல. ஹைடி வரும் சுட்டி டிவியில், வரும் ஹைடி. இந்த வீடியோல வந்துட்டு ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் அதான் பார்க்க போறோம். கதை கேட்க ரெடியாடா. வந்துட்டான்ல, இதெல்லாம் செம்ம ட்ரெண்டிங்கான சாங் அந்த டைம்ல. சுட்டி சுட்டி குட்டீஸ், சுட்டி குட்டீஸ். இதை பார்த்தா சுட்டி கண்ணமான வந்துச்சோ யூடியூப் சேனல்ல இருக்கலாம். சுட்டி கண்ணா விடுஞ்சாச்சு, சுட்டி கண்ணா சத்திரங்கள் இருக்க சுட்டி. லைட்டாக மறந்துருச்சு லிரிக்ஸ். பாட்டி தாத்தா சுட்டி பாப்பா தினம் சுட்டி 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 பட்டம் கொண்டாட்டம் வந்தது சூப்பர் ஜாலி சுட்டி. எங்க ஏரியா கொஞ்சம் கொஞ்சம் இடையில மறந்துருச்சு எனக்கு லிரிக்ஸ்லாம். அதெல்லாம் ஒரு காலம்ங்க. சுட்டி டிவிலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாலிமர் டிவி, சுட்டி டிவிலாம் வேற லெவலுங்க. பாலிமர் டிவியும் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. செம்ம சீரியல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்க்க நினைத்தாலே நிற்கும் மாயா. சின்ன வயசுக்கே போன மாதிரி தோணுதா? இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த பாட்டு ஞாபகத்திலே தான் இருக்கு. இருக்கு, எதுவுமே மறக்கல. கொஞ்சம் எனக்கு மறந்துச்சு. பார்த்ததில்ல, சுட்டி டிவி தான் பார்த்துருக்கேன். இதுக்கு நிறைய பேர் டியர் லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் நானும் உருவாக்கோண்டா. நிஞ்சா ஆட்டவரி போன வீடியோ இதுவும் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கோட்டு, அடுத்து நல்லா இருக்கும். ஐ மீன் ரொம்ப சின்ன வயசுல பார்த்ததில்ல. ஸ்கூல் டைம்ல ஒரு 10th 11th 12thலாம் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். நிக்கு இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசுலாம் சுட்டி டிவி அதிகமாக பார்த்தது. இது இன்னுமே போடுறாங்களா என்ன சுட்டி டிவில? தெய்வம் தாங்க. தலைவா, ஜாக்கி அண்ட் கில்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற இவங்க டப் பண்ணி போடுவாங்க. சினிமா ஆக்டர்ஸ் அவங்க மாதிரி மிமிக்ரி பண்ணி போடுவாங்க. ஓட்டு தான். இந்த மியூசிக் கேட்டாலே போதும், எங்க இருந்தாலும் தூக்கி போட்டு ஓடி வந்து டிவி முன்னாடி நின்னுறது.
கேம் கூட இருக்கும். ஜாக்சன் கேம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதுல ஒரு அதுவும் செம 95 game. இருக்கும் சுட்டி டிவில. அதையே மறுபடியும் போட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, ஆனா ஆமா. எத்தனை டைம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பார்த்துட்டு போண்டா. சதீஷ் நிறைய கிரிக்கெட்லாம் நடத்துனாங்க சிட்டி டிவில. ஓட்டுலாம் வரும். என் ஃப்ரெண்டுடா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே. ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இவர் ரியாக்ஷன் பாருங்க. பாவி தலைப்பாய் அடி. 40 தடவை பார்க்கறான்டி. 10 மாசம் நானும் உதாரணம் பண்றேன். பாக்கும்போது தலைக்குள்ளே அடிட்டு. பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு. இந்த ஜாக்கி சான் பார்க்கும்போது ஒரு ஃபைட் வரும் பாருங்க. சுப்பனி மங்கனி கொண்டையா. அந்த கார்ட்டூன்ல இல்ல இவனுக்குள்ள அடிச்சுப்பானுங்க. எவனுக்கு எந்த மந்திரங்கள்டா வேணும்னு. சின்ன வயசுல சண்டை போட்டா சரி பரவாடா, அது அப்படிதான் விட்டுறலாம். இப்போ ஜாக்கி சான் கேம் அப்படிதான். ஒவ்வொரு மந்திரங்களா கலெக்ட் பண்ணிட்டே போனோம். நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஆடினதில்ல, பட் கொஞ்சம் ஆடி இருக்கேன். ஸ்டார்டிங்ல கேம்ஸ் பார்க்கணும் இருக்காங்க வீட்டு பக்கத்துல அப்பெல்லாம் ஆடி இருக்கேன். டேய் உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு இன்னும் 1 மாசத்துல பர்த்டே வர போகுதுடா. இப்ப போய் பாம்பு மந்திரங்கள் டிராகன் மந்திரங்கள் சண்டை போட்டுருக்கு. உங்க 3 பேர் கூட சாபு3 போடு பாருங்க. சாபு 3 இல்ல சாபு 4. என்ன இது சாபு3 சாபு 4னு தலைங்க. எனக்கு எல்லா மந்திரங்களுமே பிடிக்கும். படிச்சவங்க தானே. ஆடு மந்திரங்கள் பெருசா பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி டைட் ஃபாதர் கிரை. பன்னி மந்திரங்கள் இன்னுமே பிடிக்கும். நான் கண்ணுல எங்க பார்த்தனா சட்டுன்னு ஒரு லேசர் அடி. இந்த கேங்ல இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல பேட்ஸ் கொஞ்சம் கத்திட்டே இருக்கும். பக்கத்துல பறவை காக்காச்சு கத்திட்டே இருக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளவு ஜாலியா இருந்தா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அத பத்தி யோசிக்கிறதே ஜாலியா இருக்கும்டா. ஆமா. மொத்தத்துல இவனு கிடைக்கல. ஐ அம் ஹாப்பி. உண்மையா நானா எப்ப தெரியுமா தூங்கும் போதுனா இந்த மந்திரம் நமக்கு கிடைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும். நினைச்சுக்கிட்டே தூங்குவேன். இந்த பாம்பு மந்திரங்கள் இருந்தா என்ன பண்ணலாம், டிராகன் இருந்தா என்ன பண்ணலாம், எலி மந்திரங்கள் இருந்தா என்ன பண்ணலாம். ஒரு நாள் என்கிட்ட இந்த அழிவை தர்றதை விட அழிவு இல்லாம இருக்கு பாத்தீங்களா. முயல் மந்திரங்கள், பாம்பு மந்திரங்கள், எலி மந்திரங்கள், இந்த மாதிரி அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. காளை மந்திரங்கள் எல்லாம் மனப்பாடம். அடுத்து இதுல வர கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே சம காமெடியா இருக்கும்டா. எல்லாம் தமிழுக்கு ஏத்த மாதிரியே வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. சுட்டில எல்லா கார்ட்டூன்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்க. தமிழ் ஆளுங்க பேர் தான் வச்சிருப்பாங்க. பைல்வான் ரங்கநாதன். இதுல வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா. இப்போ என்ன டப்பிங் பண்றானுங்க. அப்ப பண்ணதுதான் அது வேற லெவலா இருக்கும்டா. ஹே ஜாக்கி. எஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜங்க் ஃபுட் எது? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எதை சொல்றது? லாஸ்டா ஒரு எபிசோட் முடியாது ஒரு சின்ன கிளிப் மாதிரி வந்து क्वेश्चन கேக்குற மாதிரி. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பாம் பிகே வாசல் கழுகுமலை. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். பாம் பிகே மெல்டன் நான் சின்ன வயசுல பார்த்ததில்ல. கொஞ்சம் வளர்ந்தாட்டினா 11th 12th 10th 11th தான் கொஞ்சம் பார்த்தேன். அதுவும் டிவில பெருசா பார்த்ததில்ல. இதுமல்ல வா சின்மை பண்ணாங்க நினைக்கிறேன். அது மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலுக்கு பென்டன் தான் பெஸ்ட். ஆமா ஆமா. அந்த பக்கம் பெரிய தலைகட்டி தான். பென்டன்ல ஓவரால் எல்லா எபிசோடுமே பயங்கரமா இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நான் தமிழ்ல பார்த்தேன், டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் காலேஜ் டைம்ல. கிளாசிக் பென்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த பென்டன் தான். சின்ன பென்டன் அப்படின்னு சொல்லுவேன். நான் நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சின்ன பென்டன் அப்படின்னு. அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் ஒரு எபிசோட் தான். அந்த போர்ஷன் மட்டும் செம கூஸ்பம்ஸா இருக்கும்டா. பென்டன், அல்டிமேட் ஏலியன், ஏலியன் ஃபோர்ஸ், இது எல்லாத்துலயும் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன். இப்போ ஆம்னிவர்ஸ் அப்புறம் இன்னொரு ரீமேக்லாம் பண்ண நினைக்கிறேன், ரீபூட்லாம். ஆகிரகார் நான் கிளாசிக் பென்டன் கூட எல்லாம் பார்த்துருக்கேன், பட் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் பெருசாக பார்த்ததில்ல. நம்ம ஊர்ல ஐயங்கார் மாதிரி ஆகிரகார். ஆகிரகார் எப்பாடி மொரட்டு வில்லன்டா அவன். நான் இன்னுமே பென்டன் ஃபுல்லாலாம் பார்த்ததில்ல. ஓகேவா, கிளாசிக் பென்டன் வேணா நான் பார்த்துருக்கேன். ஒரு அனிமேஷன் படம் கூட இருக்கும். இந்த வீடியோ முடிச்ச பிறகு இந்த லைவ் ஆக்ஷன் கூட இருக்கும். போலாம் போல. எனக்கு ஹீரோனால நீ தான் பாத்தியாரு. ஒவ்வொரு சண்டையும் நான் ஒண்ணுடாம பாத்திருக்கேன். இந்த டிஜிஎக்ஸ் போட்டு பொளந்தது, இந்த ஆகிரகார்ட்ட அடி. கேம்ஸ் எத்தனை ஆடி இருக்கீங்க? பென்டன் கேம்ஸ். பென்டன் கேம்ஸ் எல்லாமே ஆடி இருக்கேன். 3 கேம் தான், 4 கேம் ஆடி இருக்கேன். ஓகேவா, ஏலியன் ஃபோர்ஸ்ல 2 கேம் இருக்கும், அல்டிமேட் ஏலியன் ஒன்று இருக்கும், சின்ன பென்டன் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஏலியனோட பவர் எனக்கு தெரியும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேம் பேரு. PSP எமுலேட்டர் போட்டு ஆடி இருக்கேன் பிசில. கோவில் திருவிழா திரும்ப அலைஞ்சிருக்கேன். எனக்கு மட்டும் ஒன்ன மாதிரி அந்த ஆனிட்டிஸ் கிடைச்சதுன்னா மாஸ் காடிடுவான் வாத்தியாரு. வழியே இல்ல. கன்ஃபார்ம் கோட் தான்டா. கோட் தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது?
என்னது டாம் அண்ட் ஜெரியா? டாம் அண்ட் ஜெரிடா. இப்பவும் எப்பவும் அப்பவும் இது எப்பயுமே அதுதான். டாம் அண்ட் ஜெரி அதுவும் போட்டு தான் தெரிஞ்சு. இது எப்போ வேணா பார்க்கலாம் அப்படின்றது. சிடிலாம் வச்சிருந்தாங்களாம், ஒரு 50 எபிசோட் இருக்கும் அந்த சிடியில். சிடி வாங்குற டைம்ல நிறைய சிடி வாங்கியிருக்கேன், அதில் இதுவும் வாங்கியிருக்கேன். இதுல என்ன ஸ்பெஷல்னா வீட்ல உள்ளவங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க. ஆமா. யாராவது பெரியவங்க இருந்தாலும் அவங்களும் ஜாலியா பார்த்து சிரிச்சு. ஏன்னா அது ஒரு ஃபன்னான தானே. அதனால இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனா இருக்கும். இது பேசவும் மாட்டாங்க சார். ஓகேல போட்டுக்கலாம். ஓகேவா அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதான பார்த்தேன். மட்டும் நான் கோட்ல தூக்கி போடல, என் மனசாட்சி எனக்கு கொன்னுடுடா. ஏகடா உள்ள அளந்து போயிட்டே அப்படின்னு சொல்லலாம். கோட்டு தான்டா. ஓகேல போடுன்ட்டோனே என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. நிறைய காமெடி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல சில டார்க் சீக்ரெட்ஸையும் சொல்லியிருப்பாங்க. முக்கியமா இந்த ஹெவன் எபிசோடு ஒன்று வரும். அதுல வந்து பூனைகள் வந்து எப்படின்னா சாகுது, தலையில அடிச்சு சாகடிக்கிறது, ரோட்ல அடிபட்டு சாகுறது, இந்த குட்டி குட்டி பூனைகளை வந்துட்டு சாக்குல கட்டி தண்ணியில தூக்கி போடுறது, இது போல ரியல் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. நான் இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்ததில்ல. ஏன்னா டாம் அண்ட் ஜெரி பத்தி நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. இது கூடவே இன்னொரு ஒரு கார்ட்டூன் சொல்லணும். ரேண்டமா வர எபிசோட் தான் பார்ப்போம். மிஸ்டர் பீன் நான் பார்த்ததில்ல பெருசா, சும்மா 1-2 எபிசோட் பார்த்திருக்கேன். மாதிரியே மிஸ்டர் பீனுமே எல்லாருமே பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு மிஸ்டர் பீன் கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்ததா? ஆனா அதுல ஒரு நல்ல வந்து நினைக்கிறேன். நான் பார்த்ததில்ல. செம்ம ஃபன்னா இருக்கும்டா, செம்ம காமெடியா இருக்கும். அவன் என்னென்ன பண்ணுவான், அதுல ஒரு பொம்மை இருக்கும், அதுல வந்து ஒரு கேள்வி அது எனக்கு தெரியும். ஒரு பொம்மை வச்சுட்டே திரிவாரு. எப்ப எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும்டா. அந்த டெடி பேரு, அந்த பொம்மை, அந்த ஒரு கிளவி பாட்டி சொல்றது கோட்ல தூக்கி போடுங்க. போடுங்க. ஓ கோட்டா. அடுத்தது டோராவின் பயணங்கள். டோரா தி எக்ஸ்ப்ளோரர், டோராவின் பயணம். இப்போ வந்து நீங்க நிறைய பிளாகர்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். இவெல்லாம் ஊருப்பட்ட எல்லாருமே இப்போ பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. நம்ம மட்டும் தான் இன்னும் பண்ணல நினைக்கிறேன். பண்ணிடுவோம். சட்டு ரியாக்ஷன் மாறிடுச்சு. ஆனா இவங்க எல்லாருக்குமே ஒரு மூதாதையர் வந்துட்டு, ஒரு முன்னோடி, ஒரு இன்ஸ்பிரேஷன், விதை போட்டது டோரா தான்டா. கண்ணை பாருங்க, ஒரு கண்ணை. எத்தனை பேர் vlog பண்ணலாம், vloggers வந்திருக்கலாம். ஆனா டோரா மாதிரி ஒரு vlog எடுக்க முடியுமா? என்ன ஏதோ சாங் கேட்ட மாதிரி ஞாபகம். என்ன சாங் இது? அப்புறம் சுட்டி இன்னொன்று போடுவாங்க. 4 பசங்க இருப்பாங்களே, லெட்டர்ஸ் வச்சே ஒரு கார்ட்டூன் இருக்கும்ல. பச்சை கலர்ல உள்ளவங்க தான் மெயின். அதுக்கப்புறம் இன்னும் 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க நினைக்கிறேன். இன்னொரு பையனும் இருப்பான். அந்த கார்ட்டூன் பேர் ஞாபகம் இல்லையே. வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், சென்டென்ஸ் அதை வச்சே போகும்ல. புக்குக்குள்ள கூட போவாங்க. ஓ கண்ணுல அவங்க டிரான்ஸ்பரன்சி இதா இருக்குங்க, அதனால தான் பின்னாடி உள்ளது தெரியுது. அங்க இருக்கு பாரு, அங்க இருக்கு. எங்க இருக்கு கண்ணு தெரியலையா? இப்ப பார்த்தா கடுப்பாக. கார்ட்டூன் வந்து பாக்குறது மட்டும் இல்லாம நம்மளையும் அதை வந்து சொல்ல வைப்பாங்க, நம்மளையும் பேச வைப்பாங்க. எந்த ஒரு எஜுகேஷனுக்காக இந்த கார்ட்டூன் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உள்ள கார்ட்டூன். அது சின்ன பசங்களுக்கு ஒரு மஸ்ட் வச்சிடும். ஆமா, பேக்குக்கு ஒரு சாங், ஒரு எல்லாத்துக்குமே சாங் தான்டா. அதுல காட்டும் வழிகாட்டி. இப்ப மறுபடியும் பார்க்கணும்னா இதை பார்க்க தோணாது. உண்மை கிடையாது. ஆமா, அப்ப ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் தான் இது. டோராவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது ஜி பூம் பாய். எவ்வளோ சின்ன பையனா இருந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. ஜி பூம் பாய் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. இது ஒரு பாட்டு வேற லெவலாக இருக்கும். வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பாட்டு. இதில் நிறைய சீசன் வரும். மாயம் மாயம் மாயம்மா. ஓகே, ஜாலம் 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 கொள்ளை கொண்ட கைவன் என்றும் சுஷி ஜீபூம்பா. சேர்ந்து பாட ட்ரை பண்றேன். ஜீபூம்பா. இதெல்லாம் 1 மணிக்கு என்னமோ போடுவான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் குளோரியா வீடு, பேசி சிசி,
12:30 ஸ்கூல் விட்டு 1:30 போவோம் நாங்கள் திரும்பி 2 எபிசோடு ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் போவாங்க. என்ன ஒரு ஃபீல்டா. ஜி பூம்பா அண்ணிலா சிம்பிள் உருவி எடுத்துட்டீங்களா எப்பா ஆனா இது சூப்பரா இருக்கும்டா இது. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம். ஜீபு ஓகே ஓகே பண்ண போற மேஜிக் ஒன்று டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குங்க. இதை வந்துட்டு நல்லா இருக்கு லிஸ்ட்ல போட்டுடலாம். ஓகே ஓகே நல்லா அடுத்து இருக்கும். குளோரியாவின் வீடு. குளோரியாவின் வீடு லலா 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 டங் 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 டங். அது ஆக்சுவலாக இங்கிலீஷ் பாட்டு தான் வரும். இன்னுமே அந்த லிரிக்ஸ் சரியா புரிய மாட்டேங்குது எனக்கு. மோஸ்ட்லி என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் எல்லாமே சுட்டி டிவில தான் இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா எங்க ஊர்ல சுட்டி டிவி மட்டும் தான் இருக்கும். எங்க வீட்டுல சுட்டி டிவி மட்டும் தான் இருந்துச்சு. கார்ட்டூன் கூட இல்ல. நெகட்டிவா ஒரு பூனை இருக்கும், எந்நேரமும் நெகட்டிவாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிர்மலா ஆண்டி தான். ஓகே ஜான் கால் பெல்ல கொஞ்சம் பிரஸ் பண்றீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட். இது இப்ப காமிக்கிறார்ல. ஓகே அப்பதான் வீடு குடியேறி வந்திருப்பாங்களா, கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க பேசுற பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு பணக்கார தன்மையா. ஆமா திமிரு பிடிச்ச ஒரு ஆன்டி பேச அப்படி இருக்கும். ஆறியாச்சு இப்பவாவது என்ன ஜெயன் விஐபி எல்லாம் ஜெயந்த், டயத்துக்கு போகல. நிர்மலா, ஜெயந்த், நம்மள நாட்டுப்புறம் வசந்த் நினைச்சிடுவாங்க. அப்படிலாம் இருப்பாங்க. பந்தா சோஃபி. பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். நிர்மலா ஆண்டியோட ஸ்லாங்கா இருக்கட்டும், பிரபுவோட லவ்வா பிரபு. இருக்கட்டும், சந்திரமௌலியோட ஃபேவரட் சிரிப்பா இருக்கட்டும், எல்லா பேரும் தமிழ் பேர் தான். இது எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும்டா. அவர் வந்து ஒரு இன்வென்டர். ஹேண்டில் பண்றேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ரிஸ்க மேனேஜ் பண்றது. அவ்வளவுதான். ஆமா அடிக்கடி அந்த ஒரு இப்ப காமிச்சாங்கல்ல மியூசிக் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு இது நல்லா இருக்கும் லிஸ்ட்ல போட்டுடலாம். அது அடிக்கடி அந்த எபிசோட்ஸ்ல வரும். வந்துட்டு செம்மையா இருக்கும்டா இது. இது பேர் வந்து கிரேசி ஜெசி. கிரேசி ஜெசி. இதுவும் இன்வென்டர் தான். ஜெசிகா வந்து இன்வென்டர். ஜெசிகா கேரவன் ஒன்று வச்சிருப்பாங்க உங்களுக்கு தனியா. சோமோ கிரேசி இன்வென்டர். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனை கிளப்பி விட்டுருவான். ஆமா ஆமா. ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமா? இதுலயும் தமிழ் பேராத்தான் இருக்காங்க. சங்கர் ராஜேஷ்னு வருவாங்க நினைக்கிறேன். 2 பேர் சோமுன்னு நினைக்கிறேன். போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி இத வந்து நல்லா இருக்கு லிஸ்ட் தூக்கி போட்டுடலாம். அடுத்தது டேஞ்சர் ஸ்கூல். இதுவும் பார்த்துருக்கேன். டேஞ்சர் ஸ்கூலா தமிழ் பேரும் தெரியலையே. டேஞ்சர் ஸ்கூல் தான் நினைக்கிறேன். இதில் ஒரு பிரின்சிபால் ஒருத்தர் வருவார் பாருங்க. அவர் ஃபேஸு பசங்க ஃபேஸுமே ஒரு மாதிரியா இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஞாபகம் வந்துச்சு. வெனஸ்டே அதோட தான் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி க்ரீப்பியா இந்த மாதிரி என்னமோ மாதிரியான ஒரு ஃபீல் தரும். ஒரு வியர்டான ஃபீல் தரும் எனக்கு இது பார்க்கும்போது. அது பெருசா பார்க்கறது என்ன கிடையாது. பண்ணுவானே தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஸ்கூல் இல்ல, பயங்கரமான ஸ்கூல். டேஞ்சர் ஸ்கூல்னா வாழ்க்கையில மறக்கவே முடியாதா. நான் ஸ்கூல் லைஃபை கூட மறந்துடுவேன். ரொம்ப போனோம். இந்த இடம் எனக்கு ரொம்ப இவங்களேன் எப்படி இருக்காங்க. பள்ளிக்கூட 4 நாள் தான், மீதி 3 நாள் நல்ல ஹாலிடே. சோ அதனால இது வந்துட்டு நல்லா இருக்கும். இது நான் பெருசா பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியான ஃபீல் தரும். இது நான் பார்த்ததே இல்லை. இப்போதான் சும்மா ஒரு சில பேர் சின்ன பையன் பார்ப்பான், அண்ணனோட பையன், அப்போ பார்க்குறது அவ்வளோ. இது பார்த்ததில்ல நான் சின்ன வயசுல. இப்போ கூட ஃபேமஸ் ஆச்சு தானே ஜி இந்த வாக்கு டம் டம். காலியா, சுட்கி, டுன்டுன் ஆண்டி, டோலக்பூர் வாசிகள், கேர்மாடா. டுன்டுன் ஆண்டி வச்சு ஒரு டார்க்கான ஒரு விஷயங்கள்லாம் நிறையா ட்ரெண்ட் ஆச்சு. இதுல இடையில சாங்குனா வரும்டா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாங்கு. சிட்கி 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 ராஜு ராஜு. இதுவும் கோட்டு தான். கேட்டா அடிக்கிற சவுண்ட். கோட்டா இதுவாடா ஆனாஸ் டேல்ஸ். ஆனாஸ் டேல்ஸ் இது வேற லெவலுங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கும். கூட செய்யலாம். இவங்க வந்து வீல் சேர்ல இருப்பாங்க, கதை சொல்றாங்க. இந்த அந்த சின்ன பசங்களே இதாயிருவாங்க. ஒரு கேரக்டரா வந்து இது மாதிரி தத்துவ கதைகள் அந்த மாதிரி கதைகளா இருக்கும். இவ்வளவு அருமையான சூப்பை தயார் பண்ணிருக்கவே முடியாது. அந்த ஸ்டோரிஸ்மே நல்லா இருக்கும். இவங்க பண்றது ஒரு அறிவு சார்ந்த கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க, நல்லா இருக்கும்.
இதுவுமே நல்லா இருக்கு லிஸ்ட்ல போட்டலாம். ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஓகே அப்புறம் தெரியல இதுல எதுவுமே வரவே இல்லையே. ஆனா ஸ்டில்ஸும் வேற லெவலுங்க, அதெல்லாம் செம்ம படங்க, செம்ம காட்டுங்க. பூம்பா பூம்பா இவோன் அண்ட் பூம்பா இல்ல பூம்பா இது நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு. ஏன்னா பெருசாக பார்த்ததுல பார்த்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துருக்கேன், ரொம்ப கம்மியாக. அதான் சட்டு ஞாபகம் வரல. எல்லா கார்ட்டூனுமே எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தோணும். ஆனா இந்த கார்ட்டூன் மட்டும் தான் எப்படா முடிப்பாங்கன்னு தோணும். ஓகே, இவருக்கு அதே ஃபீலிங் தான் போல. பெருசா பார்த்து அடிக்கடி போட்டுட்டு இருப்பானுங்க, பிடிக்காது போல இவருக்கு. சாவடிச்சிருவாங்கடா. கத்திரி வெயில கத்த விடாதலே, என்ன என்னால முடியலலே. இடையில வரது போல. நல்லா இருக்கும், அதை ஏன்டா அடிக்கடி போடுவாங்கல தெரியலடா. ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் எப்பனா வச்சுக்க, அந்த லாஸ்டா அந்த புழு ரெண்டு வந்து கிஸ் கொடுக்கும்ல, அப்பதான்டா நிம்மதியா வரும். எவ்வளவு நேரம் போடுவாங்க தெரியல. இதை பெரிய நேரம் வந்துருச்சு. ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஓகேல போடலாம். ஏதாவது பேடுக்கு ஏதாவது கேட்டகரி இருந்தால் அதில் தூக்கி போடலாம். சரி, இல்லை அதனால வந்து தெரியல அப்படிங்கிறதுல வச்சிடலாம். தெரியல. ஓகே, இதுவாடா என்னது? இது பாத்துறீங்க, பையன் கொஸ்டின் கேட்பான், கரெக்டா சொல்றதா இல்லையான்ற மாதிரி வருமே. இதெல்லாம் வந்து ஒரு எபிசோடா வராது பெருசா, சும்மா சின்ன இடையில கிளிப்ஸா வந்துட்டு போயிடும். இதுல யார் ஜெயிச்சாலும் யார் லாங் வீடியோ கிடையாது, டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க. இதுல தான் வரும் ஜோ ஜாதி ஜோ அப்படின்னு வருமே. மூணு வேளை சோறு, ஏசி வச்ச காரு, என்னடா இது? இதெல்லாம் எனக்கு எழுதி வச்சுட்டு சீக்கிரம் போய் சேரு. அப்படியே முடிச்சிருப்பாங்க. என்ன பாட்டு? நல்லா இருக்கு, லிஸ்ட்ல போடலாம். ஹீமேன் இதுவும் மாதிரியா நிறைய. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி, இளவரசன் கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். அடுத்து இல்ல இடும்பனா யாரோ வருவாங்க. எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான் கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி அச்சா, இந்த காட்டு எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கும். இடும்பனா எலும்பனா இடும்பனா எலும்பண்ணா. இதை வந்துட்டு நல்லா இருக்கு, லிஸ்ட்ல போடலாம். கோட்லயே வைக்கலாம். இது எனக்கு ஓகே தான், கூடாது, அதுதான் கோட். அந்த அளவுக்கு எனக்கு பெருசா ஃபேவரட் கிடையாது. என்னடா இது? What is இது செல்வி? ஐடியாடா, ஐடி ஐடியும் நான் பார்த்துருக்கேன், பட் நிறைய பார்த்துருக்கேன். ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு இருப்பான் அந்த பொண்ணு. இன்னொரு பொண்ணும் வீல் சேர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ பேலஸ் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும், வித்தியாசமா நல்லா இருக்கும்டா இது. பங்களா மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும். இதெல்லாம் அந்த 90s டைம்ல உள்ள அனிமேஷன், அந்த ஆர்ட் ஸ்டைலு. நான் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருந்தாலும் நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுற ஒரு வேர்ல்டுனா அது ஹைடியோட உலகம் தான். பசுமையா இருக்கும், மலை கிராமம் அந்த மாதிரி இருக்கும். தாத்தா கூட ஒருத்தர் இருப்பார் நினைக்கிறேன், கரெக்டா? இண்டஸ்ட்ரியல் ஆபீஸ். ஏன்னா அந்த இடமும் அந்த ஊரும் அந்த நேச்சர் அது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். நமக்கே அங்க வாழலாம்னு ஆசை வரும். சுத்தமான காற்று, இந்த மலை, பசுமை, ஆடு மாடு, விவசாயம், இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு இவாளுக்கு மனசு இப்படிதான் வருது. ஃப்ரெண்டு நினைக்கிறேன் அது. தாத்தா ஒருத்தர் இருப்பார் தானே, இதே வீடு தான். இது வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கலாம்? இதுவா, இது ஒரு மாதிரியா இருக்குமே. கிரீக் மித்தாலஜி பற்றிலாம் இதெல்லாம் பேசுவாங்க. வேர்ல்டு ஹாயா அதான் நினைக்கிறேன். வேர்ல்டு ஹாய். இது காமெடியாகவும் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் நிறைய பேசுவாங்க. நியூட்டன் இது நினைக்கிறேன். ஃபன்னியாகவும் கொஞ்சம் லைட்டாக போடுவாங்க. இந்த நியூட்டன் தான் நிறைய ஹிஸ்ட்ரி சயின்ஸ் இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. காமெடியாகவும் அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்பிள் எப்படி கீழே விழுந்திருக்குன்னு பற்றி யோசிக்கும் போது தான் இது கீழே விழுறதுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்னு நினச்சாரு. அது அந்த ஒரு புழு
இந்த dialogue-லாம் கடைசி வருமா? வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஓகே, இதுவுமே சூப்பரானது. இத வந்துட்டு நல்லா டயலாக் வருமா இடையில? அப்படி எனக்கு ஞாபகம் இல்லையே. திருக்குறள் கூறும் கதைகள். ஓ, சித்திரம்ல இந்த மாதிரி கதை வரும். சித்திரம் சேனல்ல ஓ, பிடிச்ச ஒரே ஒரு கார்ட்டூன்னா அதுதான்டா. ஓகே, அதான் நான் பார்த்தேன். சுட்டி டிவில வராது, இது சித்திரம்ல வரும். குரங்காரு எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்தீங்க? திருக்குறள் வச்சு அதை நரேட் பண்ணிப்பான் ஒரு கதை மாதிரி ஸ்டோரியா. இதுல எல்லாமே மரியாதையா சொல்லுவாங்க. குரங்காரு, கரடியாரு, முயலாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். குரங்காரு வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. ஆகட்டும் மகாராஜா. சின்ன வயசுல உனக்கு ரொம்ப பிடிக்கும். பொடி பைய என்னையே வாயா பையன் கூப்பிடுவாரு. அடுத்தது பவர் பஃப் கேர்ள்ஸ். பவர் இது நான் பார்த்தல, இது கார்ட்டூன் நெட்வொர்க்ல வருதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது பட் தெரியும். ஓகேவா, எனக்கு கார்ட்டூன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். பட் அதெல்லாம் ரொம்ப பார்த்தது சின்ன வயசுல பார்த்தது. நல்லா இருக்கும்டா அது. டான் டான் டடடடடா. ஓ, அந்த கதைகள் நல்லா இருக்கும்ல. கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் ஆகி 3 கேர்ள்ஸ் வந்து உருவாகிடுவாங்க. இதை வந்து நம்ம நல்லா இருக்கு லிஸ்ட்ல போட்டுடலாம். இப்பவே டைம் வந்து அதிகமாயிடுச்சு. இன்னும் நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2ல பாத்துக்கலாம். பார்ட் 2னாலே அது அவ்வளவுதான். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த இயர்னா சொல்ல முடியுமா? அவ்வளவுதான், அது டைம் எடுக்கும். அவ்வளவுதான். இல்ல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த வீடியோக்கு வந்து நல்ல ஒரு அமோக வெற்றி கிடைச்சதுன்னா பார்ட் 2 கன்ஃபார்மா வரும். அதுல வந்து மீதி இருக்கிற நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து கவர் பண்றோம். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இதுல சொன்ன நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து முடிஞ்சுச்சு. இதுல சொன்ன நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து சுட்டி டிவியோட கார்ட்டூன்ஸ். ஓகேவா, ஏன்னா சுட்டி டிவி தான் அதுல என்ன சொல்றது, ஒரு பீக்கா இருந்த அந்த எரால ஒரு பீக்கான ஒரு கார்ட்டூன் சேனல்லாம் சுட்டி டிவி மட்டும்தான். வேற எந்த அவதார்லாம் சொல்லலை. ஓகே, அது வந்து அது ஒரு வேற மாதிரியான ஒரு கார்ட்டூன் இல்லையா, அதனால அது லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி பார்ட் 2ல கூட சேர்க்கலாம். அவதார்ன்றது எப்படின்னா, அது ஸ்டோரி தானே, ரொம்ப ஸ்டோரி ஒரு ஆடா பார்த்தா தான் அது கரெக்டான இதே புரியும். இப்போ இதெல்லாம் நம்ம அப்படி கிடையாது. இந்த கார்ட்டூன்ஸ்லாம் அது ஒவ்வொரு எபிசோட் ரேண்டமாக இருக்கும். கதைகள்லாம் நமக்கு ஃபாலோ பண்ணுறது கிடையாதுல்ல, அதனால சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாங்க சுட்டி டிவி தாங்க வேற லெவலாம் அந்த டைமில். இப்போலாம் என்னங்க, இப்போ பாலிமர் டிவி, அதை பாலிமர் நான் அந்த சின்ன வயசில் பார்த்தா ஸ்கூல் டைமில் சொல்கிறேன். 11th 12thலாம் பாலிமர்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் சீரியல். ஓகேவா, நினைத்தாலே இணைக்கும், மாயா, இப்போ நிறைய இருக்குது. சட்டுன்னு ஞாபகம் மாட்டேங்குது. நிறைய பார்த்துருக்கேன். ஒரு நாகினி மாதிரி ஃபன்னான ஒரு நாகினி இருக்கும். ஓகேவா, மீண்டும் நாகினியான்னு தெரில. அது தில்லுமுள்ளுன்னு ஒன்று இருக்கும். அது பணக்காரன் வந்துட்டு பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவள் ஏழை மாதிரி வேலை பார்க்க போவான். பொண்ணு வீட்டுக்கே போயிட்டு அவள் அப்பா கூட வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று ஒருத்தர் இருக்கும். ஹிந்தி பேர் வந்து குச்சிரங்க பியாரிக்கே. ஓகே, தமிழில் பேர் எனக்கு மறந்து வச்சு. அதுவும் நான் பார்த்துருக்கேன். பாலிமரில் சொல்லிருக்கேன். ஓகேயா, மாயா, நினைத்தாலே இணைக்கும், வேற என்ன டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. ஓகே, அதெல்லாம் நிறைய சீரியல் நான் பார்த்துருக்கேன். பாலிமர் டிவிலையும் சரி, சுட்டி டிவியில் நிறைய கார்ட்டூன்ஸும் சரி. நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுலாம் ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஓகேவா, அதெல்லாம் வேறு லெவலுங்க. ஒரு காலம், செம காலம். முதல்ல சரி, பார்ட் 2 போகிறேன்னு இருக்காரு, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.